நான் சொல்ல வந்த வசனம், தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இதான் என்ற மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாருமே இன்றைக்கு இப்படியா இருக்கும். We cannot control this one. இதை கட்டுப்படுத்துவது கடினம். தேவன் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும். அன்பானவர் கர்த்தர் பிள்ளையே, உன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை என் தேவன் கட்டுப்படுத்துவார். நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். ஆகார் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவள் அன்பானவளே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 21:13 அவனுடைய வார்த்தை, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன், அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். 12 வசனம், அந்த பிள்ளையும் அடிமைப்பெண்ணையும் குறித்து நீ துக்கமாய் இருக்க வேண்டாம். இந்த பிள்ளை குறித்து துக்கம், இட்ஸ் a promise of God. பல நேரங்களில நமக்கு வார்த்தை தெரியும். சொன்னது போல அந்த வார்த்தை, உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். வாக்குத்தத்தோடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. Still we are under pressure, we are under pain. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது காரணம் என்னவென்றால், பல நேரங்களில இந்த பிரச்சனைகள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த போராட்டங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த ரியாலிட்டிஸ், அந்த உண்மை சம்பவங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த ரியாலிட்டியை விட தேவன் உண்மை உள்ளவர். அது ரியல் தான், ஆனா அது உண்மை. அதை பொய்யாக்குற வல்லமை தேவனுக்கு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களில நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய மன அழுத்தங்கள் நம்முடைய கண்களை வாக்கு தத்துவத்தை விட்டும் ஆண்டவரை விட்டும் மறைத்து விடுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, நாளில நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இருந்திருக்கிறீங்களா? வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், எல்லாமே தெரியும். அது எனக்கும் பொருந்தும். I know the promises of God. நான் பல நேரங்களிலே அந்த மன அழுத்தங்கள் வரும்போது, மனப்போராட்டங்கள் வரும்போது, ஆரம்பத்தில் சொன்னேனே 55ஆம் சங்கீதம் 3, என்மேல் பழி சாட்டி, எல்லாரும் கிரிட்டிக்ஸ் நிறைய உண்டு. கிரிட்டிக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இல்லாதவர்கள் ஊழியர்களே இல்லை. பழி சாட்டி, குரோதம் கொண்டு, பொறாமை, பகைக்கிறவர்கள் ஏராளம். பட் ஸ்டில் God is in control. உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர், அரசாட்சி பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர் உன் வாழ்வில் இருக்கிறார். இதற்கு மாற்று வழி என்ன என்பதை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே